கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமாம்மா, கூப்பிட்டுருந்தேன் நான். நீ அப்போ வீட்டில் இல்லையோ? ஆமாங்கக்கா, கொஞ்சம் வேலை விஷயமா கடத்தர வரைக்கும் போயிருந்தேன். இப்போதான் வந்ததும் பிள்ளைங்க சொன்னாங்க, அதான் சரி ஒரு 8 வீட்டுக்கே வந்து பார்ப்போம்னு வந்தேன். சரி சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லை ஏதாவது வேலை இருக்குங்களா? அம்மா அம்மா, ஏய் எதுக்குடா இப்படி கத்துற? இங்கே தானே இருக்கு, எனக்கு நல்லா காது கேட்கும். மெதுவாக கூப்பிட்டாலே சரி. நாங்கள் வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காணும், எங்கே போச்சு? அம்மா கிட்ட எப்படி பேசுவ? இப்படி தான் பேசுவியா? இல்லைம்மா அங்கே வச்சிருந்த ஸ்நாக்ஸை காணும், அதுதான். சரி சரி, இரு, நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, பசிக்குது. கொஞ்சம் இருமா, நான் வந்துடுறேன். இந்த பையனுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சொல்லுங்கக்கா, குழந்தைங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வெளியே கடை வரைக்கும் போகணும். தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. நீ துணைக்கு வந்தால் கொஞ்சம் பேச்சுக்கும் நல்லா இருக்கும், பேச்சு துணையாகவும் இருக்கும். எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் செய்வேன் இல்லையா, அதுக்காக தான் கூப்பிட்டு என் கூட வர முடியுமா? என்னக்கா இருக்குது உதவி அப்படிலாம் சொல்கிறீங்க? வாங்க, கூப்பிட்டா வரப்போகிறேன். நானும் வேலையெல்லாம் முடித்தேன், சமைச்சு முடிச்சாச்சு. பிள்ளைங்க கூட அவங்க அத்தை மாமா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. வாங்க நம்ம போயிட்டு வரலாம். சரி, நானும் வீட்டில் சொல்லிடுறேன், பிள்ளைங்களை பார்த்துக்க சொல்லி. சரி பிள்ளைங்களா, நான் இங்கே அத்தை கூட கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வர்ற வரைக்கும் சண்டை எதுவும் போடாமல் சமத்தா இருங்க. ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது பிச்சுடுவாங்க. என்னக்கா மிரட்டுறீங்க குழந்தைங்கள? என்னம்மா பண்ணுறது, வளர்ந்தாலும் இன்னும் இப்படிதான் சின்ன பிள்ளைங்களாவே இருக்காங்க. சரி வாங்க போகலாம். நீங்கள் நல்லா கார் ஓட்டுறீங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாக்கா, எனக்கு கூட கார் ஓட்டணும்னு ஆசை. ஒரு நாள் கற்றுக் கொடுக்குறீங்க? வைக்கிறேன், கற்றுக் கொடுத்துட்டா போகுது. நானே இப்போதாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டு வரேன். எல்லாம் ஓட்டுறீங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. நான் கூட கடத்தருக்கு போகணும்னா கார்லேயே போயிட்டு வந்துடலாம். கார் சும்மா தானே வீட்டில் இருக்கு. சரி தாம்மா. எந்த கடைக்கு போகிறோம்? புதுசாக ஒரு கெஃபே திறந்துருக்காங்களாம்மா. அங்கே பிஸ்கெட் எல்லாம் நல்லா இருக்குதா. பிள்ளைங்க அங்கே தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதுதான் அங்கே போய் கொஞ்சம் பிஸ்கெட்டு, அப்புறம் ஏதோ சாக்லேட் எல்லாம் புதுசாக இறக்குமதி பண்ணியிருக்காங்களாம், வெளிநாட்டு சாக்லேட்டாக. அது வேணும்னு ஒரே அடம் பிள்ளைங்க. அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். சரிங்கக்கா. எனக்கு இந்த சாக்லேட் வந்து பிடிக்கும், ஆனால் நிறைய விஷயம் தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும்ல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். எது பிள்ளைங்களுக்கு நல்லதா இல்லையான்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும்னு, அதுக்காக தான். சரிங்கக்கா, வாங்க போகலாம். அதுவும் அந்த கடையாருக்கா? ஆமாக்கா, அந்த கடை தான். கொஞ்சம் மெதுவாக ஓரமாக எடுத்துங்க. கடை பார்க்கவே பிரம்மாண்டமாக நல்லா இருக்கே. புது கடை நல்லா இருக்கு, பார்க்கவே வெளியே நல்லா தான் இருக்கு. உள்ள எப்படி இருக்கும்னு தெரியலையே. சரி உள்ள போய் பார்க்கலாமா? வா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் பார்த்து தானே ஆகணும். பசங்களுக்கு இப்படிதான் இந்த புது கடையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. நம்மெல்லாம் அந்த காலத்தில் டீ கடையில் கிடைக்கிற சாக்லேட்டை கூட வாங்க விட மாட்டாங்க. வீட்டில் செய்கிறத தான் சாப்பிடணும். ஆமாக்கா, சரியாக சொன்னீங்க. வீட்டில் செய்கிற பலகாரம் தான் நம்ம சாப்பிடணும், வெளியே எதுவும் வாங்கக்கூடாது. ஆனால் இந்த பிள்ளைங்க அப்படி கிடையாது. அங்கே வர்றது யாரு? நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருந்தாங்களே, அவங்கள மாதிரியே இல்லை. அக்கா, அவங்களே தான். என்னக்கா இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கீங்க? புதுசாக கடை திறந்துருக்காங்களாம். அங்கே சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம் இருக்கா. அதை வாங்கதாம்மா பசங்க ஆடம். அதான் இங்கே வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம்மா, உனக்கு இந்த கதையை பற்றி ஏதாவது தெரியுமா? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த கடையே நமக்கு தான், வாங்க உள்ளே போகலாம். உங்களுதா? ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ கண்டிப்பாக நல்ல பொருள் தான் கொடுப்பீங்க. ஆமாங்க்கா, நல்ல பொருள் தான். வாங்க உள்ளே போகலாம், உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிப்போம். அப்போ நம்ம விசாரிக்க வேண்டிய வேலையே இல்லை, அக்காவே நல்லதாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பாருங்கக்கா, நிறைய பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஜூஸு, அப்புறம் நிறைய இருக்குது. இன்னும் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள், அதில் உங்களுக்கு நான் பேக் பண்ணிட்டேன். சரிம்மா சரிம்மா. எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி பொருளெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வசதியாக. விலையும் கொஞ்சம் பார்த்து சொல்லணும், விலையும் பார்க்கணும் இல்லையா? ஆமாம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க்கா. அதனால் நானும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். எனக்கும் கொஞ்சம் சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம் கொடுங்க. இந்த சத்து மாவில் செஞ்சது சிறுதானிய பிஸ்கெட்லாம் இருக்காமே, அந்த மாதிரி இருந்தால் கொடுத்துருங்க. உன்னை கூட்டிகிட்டு வந்தது இதுக்காக தான். எனக்கு மறந்தாலும் நீ நல்லா ஞாபகப்படுத்துகிற. எனக்கும் அதே மாதிரி இந்த சிறுதானியத்திலான பிஸ்கெட்டே கொடுத்துருங்க. எங்கே உப்புமா கிச்சடி எல்லாம் செஞ்சால் பசங்க சாப்பிடவா செய்யுதுங்க. இப்படியாவது நல்ல பொருளை சாப்பிடட்டும். ஏன் சொன்னீங்கக்கா? செஞ்சு நம்ம தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதை பார்த்தாலே ஓடுறாங்க. உப்புமானா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உப்புமானா எனக்கு தாங்க பிடிக்காது. பிள்ளைகளை சொன்னால் எப்படி? கைப்பை எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை நான் ஏதாவது கவரில் போட்டு தரட்ட மாதிரி இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, அதனால பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். நான் பை கொண்டு வந்திருக்கப்பா. இந்த ஸ்கூலுக்கு மாட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரி சின்னதாக ஒரு பை இருக்கு, அது போதும், தாராளமாக போதும். கொடுங்கக்கா. இந்த பை தான் அது, தாராளமாக போதும். கொஞ்சம் இருங்க, நான் இதில் எல்லாத்தையும் வச்சிடுறேன். வச்சாச்சு.
இருக்கட்டும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சுக்கலாம். சரி சரி, எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லுப்பா. ஆமாம், என்னோடதையும் சொல்ல மொத்தமாக 1000 ரூபாய் ஆச்சுப்பா. உங்களது 500, அவங்களது 500. காசு சரியாக இருக்கா? சரியாக இருக்கும். நாங்கள் போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக. ஆமாம், நாங்கள் போயிட்டு பிள்ளைகளோடையே வர எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக வாங்கக்கா. இன்னும் நிறைய பொருளெல்லாம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நல்ல பொருட்களாக பார்த்து பிள்ளைங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அக்கா, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப நல்லா போச்சு. நானும் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாரு ஸ்நாக்ஸுங்கிறாங்க. இது இங்கேயே வந்து வாங்கலான்னு பார்க்குறேன். ஆமாம்மா, நானும் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். முதல்ல கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முறை நம்ம